சார் ஃபைன் போடலாமா? லைசன்ஸ் கேஸ்னா விட்டுரு சார். பைக் ஸ்பீடு கேஸ் விட்டுடலாம். பைக் ஸ்பீடு கேஸ் விட்டுறாது, ஃபைன் போடு சார். வணக்கம் சார். வணக்கம், நீங்கள் யார் சார்? நீங்கள் ஏன் சார் பைக் ஸ்பீடு கேஸ்லாம் விட்டு கொடுக்குறீங்க, லைசன்ஸ் கேஸ்லாம் விட்டு கொடுக்குறீங்க? என்னோட ஒரே பையங்கிறதுனால அவனுக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன். என்னப்பா தம்பி, சரியா 10th முடிச்சிட்டா வண்டி வாங்கி தரல வீட்டில்? வா, நான் வேணா ட்ராப் பண்ணுறேன். போனா போகுது, வா வா, வண்டி கூட இல்லை. என்னப்பா சரியா, நாளைக்கு ரேஸ் கொண்டு இல்லை. ஒரு சாரி சரி வாட்டு தானே, வண்டியில் இல்லை. ரேஸ் பார்க்க என் கிளாஸ் பசங்க எல்லாருமே வண்டி வச்சுட்டு ஜாலியாக இருக்கானுங்கப்பா. என்ன வேறு கிண்டல் பண்ணுறானுங்கப்பா. எனக்கு ஒரு வண்டி வாங்கிட்டாப்பா. பைக்கு கூட வேணாம்ப்பா, ஸ்கூட்டி மட்டும் வாங்கிட்டாப்பா ப்ளீஸ். வண்டி ப்ளீஸ் பாப்பா வாங்கிட்டாப்பா. என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வச்சிருக்கானுங்கப்பா. வாங்கிட்டப்பா, ஒரே ஒரு வண்டி ப்ளீஸ்ப்பா, ஸ்கூட்டி மட்டும்ப்பா. என்னடா ரொம்ப பரவாயில்ல கத்திட்டு இருக்க? சரி இரு, வாங்கி தரேன், 2 வாரம் வெயிட் பண்ணு. வாங்கி தரணும்ப்பா, வாங்கி தராம ஏமாற்றக்கூடாது. வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன், இஷ்டத்துக்கு வேகமாக போகக்கூடாதுடா. அதுவும் நைட் டைமில் வேகமாகவே போகக்கூடாதுடா. அதெல்லாம் ஓகேப்பா, வேகமாலாம் போக மாட்டேன்ப்பா. நைட் டைத்தில் வேகமாக போனால் நல்லா இருக்கும். இவர் என்னடானா வேகமாக போகக்கூடாது. இன்னைக்கு நைட்டே நான் பாருங்க அழுத்தி பிடிச்சிட்டு போகிறதுனால எப்படியும் அப்பாட்டி கேட்டு வண்டியும் வாங்கியாச்சு. நைட் டைத்தில் ஸ்பீடாக வேறு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நைட் டைத்தில் ஸ்பீடாக போனாலும் த்ரில்லே. இப்போ பாரு பறக்கிறோம், பறந்தே ஆகிறோம். இல்லை சார், எங்களால் காப்பாற்ற முடியல. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோம். போயிட்டோம். வெளியே போட்டிருக்கோம், மாதுளை எல்லாத்தையும் எடுத்துருங்கோ. பைக்கில் ஹெல்மெட் போடாத போகாதீங்க. காரில் போனால் சீட் பெல்ட் போடாத போகாதீங்க. பைக்கில் போனீங்கன்னா 20க்குள்ளே போங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சியாக 30க்குள்ளே போங்க. இப்படிக்கு உங்கள் இன்ஸ்பெக்டர் கண்ணப்பன். நன்றி.